பொழுது போய் பொழுது விடிந்தால் அதிமுக கூட்டணி அப்படி, அதிமுக கூட்டணி இப்படி என்று வாய்க்கிழிய பேசிய திமுக கூட்டணி இன்றைக்கு அமுக்கமாக இருக்கிறது. தங்கள் கூட்டணி பற்றி இதுவரை வாய் திறக்கவே இல்லை திமுக. ஆனால் திமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியை கழுவி கழுவி ஊற்றிக் கொண்டிருக்கின்றன. சில மாதங்களுக்கு முன்னர் கூட்டணி பற்றி பேசினால் நாங்க தான் ஸ்ட்ராங்கு, எங்கு எந்த மேடையில் ஏறினாலும் திமுக கூடாரத்தில் இருப்பவர்கள் கோரஸாக சொன்ன வார்த்தைகளே கூட்டணி பற்றிதான். ஆனால் இனி இதற்கெல்லாம் வேலை இல்லை. இந்த வசனங்களுக்கு இனி அரசியல் களத்தில் இடம் இல்லை. நாங்க தான் கெத்து என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு ஐயையோ ஆள விடுங்கடா சாமி என்று அஞ்சி நடுங்கி பதுங்கு குழி நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே காங்கிரஸ் கட்சியின் கைங்கரியம்தான். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, உள்ளாட்சியில் சீட்டு என்று டிமாண்டை ஏற்றிக்கொண்டே கண்டிஷனுக்கு மேல் கண்டிஷன் போட்டு கரார் காட்டிக் கொண்டிருக்கிறது காங்கிரஸ். அட, இதுதான் தினமும் பார்த்து எங்களுக்கே போர் அடிக்கிறது என்கிறீர்களா? இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்தான் தற்போது நடந்திருக்கிறது. ஆம், காங்கிரஸ் கட்சியின் இந்த குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஆட்சியில் பங்கு கேட்பது காங்கிரஸ் கட்சியின் உரிமை என்று காங்கிரஸ் கட்சியின் போர்க்குரலுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார் விசிக தலைவர் தொல் திருமாவளவன். அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி எழுப்பியிருக்கும் போர்க்குரலுக்கு ஆதரவாக தற்போது விசிகவும் துணைக்குரல் எழுப்பியிருக்கிறது. ஆம், காங்கிரஸ் கட்சி டிமாண்ட் வைக்கும் போது நாங்க மட்டும் ஏன் வைக்கக்கூடாது என்ற கணக்காக விசிகவின் தொல் திருமாவளவன் கொளுத்தி போட்டிருக்கும் இந்த நெருப்புதான் தற்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதிலும் கூட்டணி கட்சியினர் ஒன்று கூடிய முக்கிய புள்ளி ஆட்சியில் பங்கு என்பதை நினைத்து திமுகவால் தூங்கவே முடியவில்லை என்பதுதான் இங்கு உற்று நோக்கப்பட வேண்டியதே. ஒரு புறம் ஒவ்வொரு நாளும் வலுப்பெற்று கொண்டே இருக்கும் அதிமுகவின் கூட்டணி கணக்குகள், இன்னொரு புறம் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து கொண்டே வரும் திமுகவின் கூட்டணி கணக்குகள். இதனை திமுகவால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஆக ஆட்சியில் பங்கு கேட்பது காங்கிரஸ் கட்சியின் உரிமை என்று காங்கிரசின் போர்க்குரலுக்கு திருமாவளவன் ஆதரவு அளித்திருப்பது ஏன்? என்ன மெசேஜ் சொல்ல விளைகிறார் திருமா? காங்கிரஸை தொடர்ந்து திமுகவுக்கு டாட்டா காட்ட தயாராகிவிட்டதா விசிக என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேட விளைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.